அவருக்கு எப்பயும் இடுப்பை பற்றின நினப்பு தான். அவர் பிரச்சாரத்தில் கலா மாஸ்டரோடு ஆடும் பொழுது தளபதி இல்லாமல் இனிமேல் தமிழக அரசியல் இல்லை என்பதற்கு அதான் நீங்கள் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, அது பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கணுங்கிறத எதிராளி தான் தீர்மானிப்பார்கள் என்று சொன்னார்கள். அதை தளபதி செயல்லையே காட்டியிருக்கிறார். அவர் தான் திமுகவினுடைய மறைமுக கூட்டாளியான பிஜேபி ஜோசப் விஜய்னு சொன்னாங்க. அதற்கான விளக்கத்தை அவங்களுடைய எதிரிக்கும் புரியும் வண்ணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை சொல்லி இன்றைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. காய்ச்ச மரம் கல்லடிப்படும். இப்போதைக்கு தேவை ஒவ்வொருவருக்கும் விளம்பரம் தேவை. அந்த விளம்பரம் தளபதிக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும்னு விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் தளபதியை நோக்கி எல்லாருடைய கடைகளும் வருது. தளபதி மக்களின் தலைவராக மிக பெரும் சக்தியாக உருவெடுத்து விட்டார். அதுதான் இந்த போன்ற விமர்சனங்கள், இதை போன்ற தாக்குதல்கள் காட்டுது. இன்றைய பொதுக்குழுவில் 3/2 1 பங்கு மகளிர் தான். பார்த்தீங்கன்னா 2100 பேரில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர்கள் மகளிர் தான் நம்ம கழகத்தில் இருக்கிறாங்க. அப்போது அந்த மகளிரை ஒரு பாதுகாப்பு உணர்வை உணர்ந்ததுனால தான் இந்த கழகத்தில் அங்கம் வகிக்கிறார்கள். ஓட்டு போடுறதுங்கிறது வேறு, ஒரு பதவிக்கு வர்றதுங்கிறது வேறு. இன்றைக்கு தமிழகம் எங்கும் இருந்து கழக பணிக்காக இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வந்த மகளிரே அதுக்கு சாட்சி. அந்த சகோதரிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதில் தளபதி தெளிவாக இருக்கிறாரு, உறுதியாக இருப்பார். அவருக்கு எப்பயும் இடுப்பை பற்றின நினப்பு தான். அவர் பிரச்சாரத்தில் கலா மாஸ்டரோடு ஆடும் பொழுது இடுப்பை கிள்ளிக்கலையா? அதை போன்ற நாகரிகமற்ற அரசியல்வாதிகளுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இருந்தாலும் கூட நேரடியாகவே இன்றைக்கு அவர் ஒருத்தருக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எதற்கும் தயாராக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கி அவர் காட்டியிருக்கிறார். முதல்வருக்கு கொடுத்துருக்கிறாரு. மற்ற அண்ணாமலை போன்றவர்கள்லாம் முதல்வர் அளவுக்கு தனக்கு நிகரானவர் இல்லை என்பதை தானே டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம், நாங்கள் 3வது சக்தி அல்ல, முதன்மை சக்தி, தமிழகத்தின் முதன்மை சக்திங்கிறோம். எங்களுக்கு போட்டி தான் டிஎம்கே. இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிற டிஎம்கே. தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக இன்னும் 1 ஆண்டு காலத்தில் ஆளுங்கட்சியாக மாறும். சவுக்கு சங்கரை விடவும் பிரபலமான ஒரு தளபதி. நீங்கள் சவுக்கு சங்கருங்கிற எளியவராக இருந்தாலும் சரி, வலியவராக இருந்தாலும் சரி, கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு. எல்லோரும் நாகரிகமான கருத்துக்களை வெளிப்படுத்தணும். அது யாரை எதிர்வினையாற்றுவது என்றாலும் அதில் ஒரு நாகரிகம் இருக்கணும். அந்த நாகரிகம் தவிர்த்து நடந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். பாதுகாப்பற்ற சூழல் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் எல்லா நிலையிலையும் தான் பாதுகாப்பற்ற சூழல் இருக்குதே. சவுக்கு சங்கரனுடைய கருத்து மோதல் நடத்த முடியாமல் மட்டமான நிகழ்வை நடந்துகிட்ட வகையில் அந்த ஆளுங்கட்சியோ அதன் தூண்டுதலின் பேரில் நடந்தவர்கள் இழிசெயலை செய்திருக்கிறார். அது வன்மையாக தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொஞ்ச நாள் முன்னாடி இஸ்லாமிய அதை குறித்து ஆபாசமாக பேசியிருந்தாரு, புகார் கூட கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அவர் ஒரு மத உணர்வை புண்படுத்தக்கூடிய அளவில் இஸ்லாமிய சொந்தங்கள் என்னமோ திமுகவின் குத்தகைதாரர்களைப் போலவும் அடிமைகளைப் போலவும் அவருடைய நினைப்பு இருந்தது. அந்த சிவாஜி அல்லது திமுக, அவருடைய கைகூலியாக இருக்க சிவாஜி, இவர்களுடைய மனப்போக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு திமுக கட்சிக்கு கட்டுப்பட்டது, குத்தகைக்கு விடப்பட்டதுன்னு நினச்சிருக்காரு. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய மக்கள் பெருமளவில் இப்போது தளபதி அவர்களை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். ஆதரவு நீட்ட தயாராகிட்டாங்க. தங்களுக்கான பாதுகாவலராக ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்புகிறாங்க. அதை பொறுக்க முடியாததுனால தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார். பிறகு அவர் மன்னிப்பு கேட்டார். இது திமுகவுக்கு மன்னிப்பு கேட்கறது வாடிக்கை தானே. எல்லாரும் அப்பாவாவிட முடியாது. மாற்று இல்லாத ஒரே உறவு அப்பா தான். அம்மானு 1000 பேரை அழைப்போம், அப்பான்னு ஒருத்தரை தான் கூப்பிடுவோம். இவரெல்லாம் அப்பாவாக முடியாது. காமெடி பீஸ் தான். அவர்களுக்கெல்லாம் சினிமாவில் வாய்ப்பு இல்லாத பொழுது அதில் கதாநாயகனாகவோ கெஸ்ட் ரோலோ பண்ணாங்க. இப்போ காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் காசு அவங்களுக்கு, அவ்வளவுதான். இல்லை, இப்போ திமுக மேடையில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவெண்ட் நடத்துகிறாங்க. எல்லாருக்கும் காசு கொடுத்து ஒரு நாள் விஜய் சாருக்கு எதிராக பேசுகிறாங்க. ரெடி பண்ணுறாங்க. அன்றைக்கி வடிவேலு ஒரு நாளைக்கு ஒருத்தர் அப்படி பேசுகிறாங்க. ரெடி பண்ணுறாங்க. தமிழக அரசியலில்
தளபதி அவர்களை வாழ்த்தி வாழ வேண்டும் அல்லது தூற்றி வாழ வேண்டும் என்கிற நிலையை தளபதி ஏற்படுத்தி விட்டார்கள். ஆக தளபதி இல்லாமல் இனிமேல் தமிழக அரசியல் இல்லை என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்த்தி பேசுவதற்கு எதையும் எதிர்பார்க்காத கோடான கோடி மக்கள், தோழர்கள், தொண்டர்கள் இருக்கிறாங்க. தூற்றி பேசுவதற்கு காசு கொடுத்து தான் இந்த கட்சிகள் ஆள பிடிக்கணுங்கிறத தான் நீங்கள் கேட்குறதுலேருந்து வர்ற செய்தி. பாட்டிலுக்கு 10 ரூபாய் டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. அதை ஏன் 10 ரூபான்னு ரொம்ப சிறுமைப்படுத்துறீங்க? பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். அதான் நீங்கள் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, அது பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. வெகு விரைவில் எல்லாரும் இப்போ எப்படி சில்லறை நோட்டை எண்ணுனாங்களோ அதை போல் ஜெயில் கம்பியை எண்ணுவார்கள். அதற்கான காலம் வெகு விரைவில் வரும். தாவேக்கா முறையாக தலைமை கழகம் என்ன அறிவிப்பு கொடுக்குதோ அதற்கு ஏற்ற வகையில் சட்ட ரீதியாகவும் சரி, கள ரீதியாகவும் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கும். கண்டிப்பாக எதிர்வரும் ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி. எந்த வகையில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களாக இருந்தாலும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சட்டத்தின் மூலம்.